அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் முக்கியமானது என்னென்னா 4 பொருள் மனிதர்களாகிய நமக்கு முக்கியம். அறம், பொருள், இன்பம், வீடு. இதுதான் எந்த ஒரு மனிதனுக்கும் முக்கியமானது. அறம் அப்படிங்கிறத தர்மம்னு சொல்வோம். தர்மம் அதுக்கு நிறைய பொருள் இருக்குது. படிக்கிறோம், அது ஒரு தர்மம். கேட்குறோம், அது ஒரு தர்மம். அதே இது பார்க்கும்போது இந்த கல்வி கேள்விங்கிறத சொன்னேன் இல்லையா, கொடை, புகழ், தியாகம், இப்படி இந்த தர்மம் அறம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. பல அறிஞர்கள் இந்த அறம் அப்படிங்கிறதுக்கு பல பொருளை சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் என்று சொல்லி அந்த அறத்துப்பாலிலே அவர் பல கருத்துக்களை தர்மத்தினுடைய நிலையிலே சொல்லி சென்றிருக்கின்றார். அபிதான சிந்தாமணி, விவேக சூடாமணி, இந்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா தர்மத்துக்கு நிறைய பொருள் சொல்கிறாங்க. அகராதிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலும் பல்வேறு வகையான பொருள்கள் காணப்படுகின்றன. தர்மங்கிற ஒரே ஒரு சொல்லுக்கு ஏறத்தாழ 383 பொருள்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது. அவ்வளோலாம் வேண்டாங்க, நம்ம அவ்வளவு பொருளுக்கும் போக வேண்டாம். தர்மம் செஞ்சால் நம்ம இன்பமாக இருக்கலாம். இன்பமாக இருக்கணும்னா பொருளை சம்பாதிக்கணும். பொருளை சம்பாதிக்கணும்னா தர்மத்தின் வழியில் நேர்மையாக சம்பாதிக்கணும். அப்போ நேர்மையாக பொருளை சம்பாதிச்சு மற்றவர்களுக்கு கொடுத்து இன்பமாக வாழ்ந்து கடைசியில் வீடு பேறு அடையலாம். இது நம்முடைய வாழ்க்கை தத்துவம். இதில் பல சமயத்தில் என்ன தெரியுமா சொல்லிடுறோம், எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, அதுவும் தர்ம சங்கடமாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம். தர்மம் அப்படின்னா அறம், சங்கடம் அப்படின்னு சொன்னால் சிக்கல்னு வச்சுக்கோங்களேன். சிக்கல் எப்படி வருது? நம்ம தலைமுடி இருக்கு இல்லைங்களா, அதில் சிக்கல் எடுக்கிறோம். அது சிக்கலா அப்படின்னு கேட்டால் சிக்கல் கிடையாது. இப்போ ஒரு எந்திரம் மிஷினு போட்டு மாவு அரைக்கிறோம், திடீர்னு நின்று போயிடுது. அப்போ என்ன செய்கிறோம்? மிஷினில் கோளாறு ஆயிடுச்சு, சிக்கலாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது சிக்கலான்னு கேட்டால் அது இல்லை. தர்ம சங்கடம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எது ஒருத்தருக்கு தர்மம்னு நினைக்கிறோமோ அது மற்றவங்களுக்கு அதர்மமாக இருக்கும். அதர்மமாக இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு தர்மமாக இருக்கும். இதுதான் தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்திலே ஒரு கல்லை எடுத்து போடுகிறோம். போட்டால் என்ன ஆகிறது? அலை அலையாக வந்து 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 சென்று கடைசியில் அந்த குளம் எப்படி எந்த அசைவும் இல்லாமல் முதல்ல இருந்ததோ அதன் பிறகு அது அமைதியான நிலையை அடைகிறது, அந்த அலைகள் எல்லாம் இல்லாமல். அதே போல் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியதில் பல்வேறு அலைகள் வந்து வந்து செல்லும். கடைசியில் அலை ஓய்ந்த பிறகு அமைதி இருக்கிறது அல்லவா, அதை போன்று உண்மை என்று சொல்லப்படக்கூடியது வெளிப்படும். அதற்கு பெயர்தான் தர்ம சங்கடம் என்று கூறலாம். நம்ம செய்யணும்னு ஒன்று நினைப்போம், அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை செய்யணும். இதை செய்யறதா அல்லது அதை செய்யறதா, எதை செய்வது என்று புரியாமல் குழம்பி முதல்ல இதை செஞ்சு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து செய்கிறோம் அல்லவா. அந்த மாதிரியான சூழல் தான் தர்ம சங்கடம். ஆனால் 2 வேளையுமே முடித்தாக வேண்டும் என்று இருக்கிறது. இதுக்கு இந்த தர்ம சங்கடத்தை வழி என்ன, இதை எப்படி பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமாக ஒரு குறட்பாவிலே சொல்லியிருப்பார். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணை என்று சொல்லுகின்றார். அதாவது பெற்றெடுத்த தாய்
பசியால் துன்பப்படுகிறாள் என்று சொன்னாலும் கூட நீ என்ன செய்யாத, சான்றோர்கள் அறிவுடையோர்கள் பழிக்கக்கூடிய செயலை செய்து நீ உன் தாயினுடைய பசியை போக்கலாம் என்று நினைக்காதே, அது மிகவும் தவறு என்று கூறுவார். ஆகையால் நாம் என்ன செய்யணும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உண்மை எது, எது நேர்மையானது, எது நம்மை நன்மைக்கு இட்டு செல்லக்கூடியது, உலகத்தில் வாழுகின்ற வரையில் நாம் என்ன செய்யக்கூடாது, தீமையின் பக்கம் போகக்கூடாது, நன்மையின் பக்கம் மட்டுமே போக வேண்டும். நன்மைக்காக நம்மையும் என்ன செய்யலாம், இழக்கலாம். அதுதான் சிறப்பானது. இன்னொரு பழமொழியை கூட சொல்வாங்க, சொன்னா அப்பஞ்சாவான், சொல்லாட்டி தாய் சாவா என்று ஒரு பழமொழியே இருக்கிறது. இப்போ ரெண்டு பேருமே முக்கியம். இப்போ இந்த நிலையில் பார்க்கின்ற இந்த செயல்தான் தர்ம சங்கடம். இப்போ இப்படி தர்ம சங்கடம் வரும்பொழுது நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்வது என்பது மிக எளியதாக இருக்குமா என்று சொன்னால் இருக்காது தான். அப்போ என்ன செய்வது, பொறுமை, நிதானம், எதையும் யோசித்து பார்த்து, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பார்த்து நாம் செய்வோம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய தர்ம சங்கடம் என்பதிலே சங்கடம் நீங்கி அங்கே தர்மம் என்பது நிலைத்திருக்கும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.